பருவம் தவறி பெய்த கனமழையால் நிலக்கடலை மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதால் இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் மூலம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நாகை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் வேர்க்கடலை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. 105 நாட்கள் பயிரான வேர்க்கடலை ஆண்டுக்கு 3 முறை பயிர் செய்யப்படுகிறது. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் பயிர் செய்யப்பட்ட வேர்க்கடலை அறுவடை பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் பருவம் தவறி கனமழை பெய்ததால் மகசூல் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசு நேரடி கொள்முதல் நிலையம் மூலம் வேர்க்கடலை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விதைக்கடலை கூடுதல் ரகங்களில் மானிய விலையில் வழங்கவும், ரேஷன் கடைகளில் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ எங்கள் பகுதியில் என்னென்னா, இப்போ நிலக்கடலை அறுவடை பணி நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பூவத்தடி, காமேஸ்வரம், விழுந்தமாவடி, புதுப்பள்ளி, வேட்டைக்கிணறுப்பு, கோவில்பத்து போன்ற கடற்கரை கிராமங்கள் ஃபுல்லாகவுமே இப்போ நிலக்கடலை சாகுபடி தான். கஜா புயலுக்கு பிறகு தென்னை மரங்களை இழந்தவங்களுக்கு இப்போ வாழ்வாதாரமாக இருக்கிறது இந்த நிலக்கடலை தான். ஒரு ஏக்கர் கொல்லை வெட்டுறேன்னா 12 ஆள் விட வேண்டியா இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 600 சம்பளம். இதில் நடவாளுக்கு ஒரு ஆளுக்கு 250 சம்பளம் கொடுத்து கடலை ஒரு 220 230 வாங்கி நாங்கள் பயிர் பண்ணி அதில் மகசூல் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இது காரணம் என்னென்னா, இந்த பருவம் தவறி பெய்கிற மழை தான். விவசாயிகள் வாழ்வாதாரம் இன்னைக்கு வரைக்கும் முன்னுக்கு வர முடியலை. இதுக்கு காரணம் என்னென்னா, நேரடி கொள்முதல் நிலையம் கிடையாது. எங்களுக்கு நெல்லுக்கு நேரடி கொள்முதல் நிலையம் இருக்குது. நிலக்கடலைக்கு நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கணும்னு தமிழக அரசுக்கு பலமுறை கோரிக்கை வச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை. உடனடியாக வேளாண்மை துறை அதிகாரிகளையும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளையும் விவசாய நிலங்களை நேரில் ஆய்வு பண்ணி எங்களுக்கு நிலக்கடலைக்கு உரிய இழப்பீடு தமிழக அரசு வழங்கணும்.